ஹை டார்மே செல்லக்குட்டிங்களா, உங்களுக்கு ஜேகே எபிசோட் ஒன் ஷார்ட் எபிசோட் கொண்டு வந்துடுங்க. நிறைய பேசனா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க பனிஷ்மெண்ட் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. வேற இல்லை, நம்ம தயாங் தான் ஒரு பொண்ணுக்கு பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏய் பண்ணடி, புக்கை தலை மேலே வச்சுக்கிட்டு உட்காந்து புக்கி போட்டு எந்திக்கிற பண்ணு. தயம், ஏன் தயம் இப்படி பண்ணுற? இது ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கு. ஏய் பண்ண போறியா என்ன வேணா வாய் பேசிக்கிட்டு இருக்க? இல்லைனா ஜேகே போய் கூட்டிகிட்டு வரட்டா? இல்லை வேணாம், நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு பண்ணுறா பனிஷ்மெண்ட்டு தயங்கிட்ட. சரி, இப்போ தான் நீங்கள் காலேஜ் பஸ்லேருந்தே இறங்கிட்டு அப்பாடா ஒரு வழியாக காலேஜுக்கு வந்துட்டோம். ஐயோ, புதுசாக வேறு ஜாயின் பண்ண போகிறோமே காலேஜில், இப்போ என்ன பண்ணுறது? கேள்விப்பட்டிருக்கேனே, இங்கே சீனியர்லாம் இருப்பாங்களாமே. ஐயோ, சீனியர் பார்த்தாங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. தூரத்துலேருந்து பார்க்குறீங்க, பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆத்தாடி, இன்னும் இப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க சீனியரு. ஐயோ, நம்ம போய் சேர்க்கணும்னா அவ்வளோதான் நினைக்கேன்னு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கேயே நிற்கிறீங்க. தயங்க உங்களை பார்த்துட்றான். ஏய், நான் அங்கே நிற்கிறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கூப்பிட்றான். நீங்கள் இத்தனை திரும்பி பார்த்துட்டு யார் கூப்பிட்றாங்க? ஏம்மா உன்னதாம்மா, இங்கே வாம்மா. என்னையா? ஏய் பொண்ணாதான், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கூப்பிட்டேன். நீங்களும் போகிறீங்க. போச்சு, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே போய் நிற்கிறீங்க தயங்க முன்னாடி. தயங்க உங்களை பார்த்துட்டு. ஏய் என்ன புதுசா? ம் ஆமாம் புதுசு. நான் இந்த காலேஜுக்கு ஃபஸ்ட் டைம். ஏய் தெரியுது, ரொம்ப திக்கு தோணுறாத. என்ன மாவன் பேர் என்ன? வயன். வயன், நைஸ் நேம், நல்லா இருக்கு. தேங்க்ஸ். அம்மா நீங்கள். ஏய் என்ன ஆமாம் நீங்கன்னு எதிர்த்து பேசுகிறவெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயா, இதோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க வச்சுருவேன் பார்த்துக்கோ. இல்லை நான் அது. சரி, ரொம்ப துக்கத்தோணாத, பயப்படாத. நான் என் பேர் கின்டயம். என்னை அண்ணன்னு கூப்பிட்டேன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் பயங்கரமான பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பேன், புரியுதா? அண்ணன் மட்டும் கூப்பிடாத, கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ மவளை செத்த நீனு, புரியுதா வயன்? புரியுது தயம், புரியுது. இந்த காலேஜுக்கு நாங்கள் தான் சீனியர். நாங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறோமோ நீ அதெல்லாம் பண்ணுற, புரியுதா? பண்ண மாட்டேன்னு அடம் முடிச்சேன்னு வச்சுக்கோ, ஹெவியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், புரியுதா வயன்? புரியுது சீனியர், புரியுது தயம், புரியுது. நான் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயம் சொன்னோன்னே நீங்கள் தயங்க பார்த்துட்டு தேங்க்ஸ் சீனியர், நான் போயிட்டு வரேன் தேங்க் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டே போகிறீங்க. ஒரு பர்சன் மேலே அப்படியே இடிச்சிடுறீங்க. அது வேற இல்லை, நம்ம ஜேகே தான். ஏய் கண்ணு என்ன தெரிலையா? பார்த்து வரமாட்டேன். கண்ணு என்ன மேலே பார்த்துட்டு வருவியா? கீழே பார்த்துட்டு வரமாட்டியா? யார் வராங்க யார் போகிறாங்கன்னு பார்த்துட்டு வரமாட்டியா? என்ன திமுறா? இடிச்சிட்டு போகிறேன் நீ வாட்டுக்க. சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிருங்க அண்ணா. அண்ணாவா? ஏய் யாரை பார்த்தா அண்ணா சொல்லிடுருக்க? வாயை உடச்சிருவேன். அண்ணாவா? மயிரே, ஜேகேன்னு கூப்பிட்றே. ஜேகே சாரி ஜேகே, தெரியாமல் அடிச்சிட்டேன், சாரி. ஆமாம், உன்னை இந்த காலேஜில் நான் பார்த்ததே இல்லை, என்ன புதுசா? ஆமாம், நான் புதுசு இந்த காலேஜுக்கு ஃபஸ்ட். புரியுது, ரொம்ப திக்குத்தானாராத, புரியுது. ஏன் பார்த்து வா. என்ன இனிமே மேலே பார்த்துட்டு நடக்காத, கீழே பார்த்து நட. யார் வரா யார் போகிறான்னு பார்த்து நட, புரியுதா? புரியுது ஜேகே, புரியுது. ஓ அப்படின்னு சொல்லிடுறான் ஜேகே. நீங்கள் போயிடுறீங்க கிளாஸ்க்கு. ஜேகே தயங்கிட்ட டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எங்கடா போன ஜேகே? டேய் அவன் எங்கே போனால் உனக்கு என்னடா மயிரே? கேள்வியா கேட்குற? டே கால்டா வலிடா. டேய் நானாண்டா. சரிப்பா, நான் எதுவுமே கேட்கல. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருங்க எல்லாத்துக்கும். என்னது பனிஷ்மெண்ட்டா? இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து கிழிச்ச நீனு. அது பாரு பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கு மயிரே. ஏய் என்னடி பல்ல இழுப்பு? சாரி ஜேகே. ஐயா தூ மூஞ்சப்பாரு வலிரா மயிறு. ஏய் பொடி மயிறு. ஏய் எல்லோரும் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் ஓடி போயிடுறாங்க. பார்த்துட்டு டே
டேய் ஏன்டா பனிஷ்மெண்ட் தாண்டா கொடுத்துருந்தேன், ஏன்டா அவங்கள விரட்டி விட்ட? அதுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அப்படியே திரிஞ்சிருங்க பாரு. வாடா சார் வந்துட போகிறாரு அந்த சொட்டத்தலையன். ஆமாம் இல்லை ஜிகே, அந்த சொட்டத்தலையன் வேற தொல்லை தாங்க முடியல. பாடம் நினைத்துறேன்னு சொல்லிட்டு தூங்க வச்சுக்கிட்டு இருக்கான்டா எல்லாரையும். அவனுக்கு அதே பொழப்பு தான், வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான் தயங்க. இதே நீங்கள் வந்து கிளாஸில் இருக்கீங்க, கிளாஸ் கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க, பாடம் நிறுத்திட்டு இருக்காங்க சார் வந்து. இதே நம்ம ஜேகேவும் தயங்கும் இப்போ தான் கிளாஸ்க்குள்ளே வராங்க. கிளாஸ்க்கு வெளியே நிற்கிறாங்க. சார் பார்த்துட்டு வாங்கடா வாங்க, இப்போ தான் உங்களுக்கு கிளாஸ்க்கு வரணும்னு தோணுச்சா? பாடம் நிறுத்திக்கிட்டும் போது வரமாட்டீங்க என்ன? சார் நீங்கள் பாடம் நிறுத்திக்கும் போது நாங்கள் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொரட்டை விட்டு நல்லா தூங்குவோம் சார். டேய் என்ன தயம் கிண்டலா மவனே? என்ன நீ 100 தடவை எழுதிட்டு வர நோட்டில் பனிஷ்மெண்ட் உனக்கு. சார் நான் என்ன சார் பண்ணேன்? எதுக்கு சார் எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்? இதோ ஜேகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இந்த மாதிரி சொல்கிறான். ஜேகே தயங்கம் பார்த்து முறைக்கிறான். நீ என்னை பற்றி என்ன முறைக்கிற? எனக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்போ உனக்கும் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தயங்க எப்படி மெதுவாக சொல்கிறான். ஜேகே வந்து என்ன சார் ரொம்ப ஓராக துள்ளுறீங்க? உங்கள் கிளாஸ்க்கு வந்தா என்ன, வரலாட்டா என்ன? இப்போ வந்துட்டோம்ல சார் அப்படின்னு சொல்லி ஜேகே இந்த மாதிரி கிண்டலாக சொல்கிறான் சாரை பார்த்து. சார் வந்து உங்களை 2 பேர்த்தையும் என்னைக்கு திருத்தவே முடியாதுடா ஜேகே தயம். சார் எங்களை யாராலையுமே திருத்த முடியாது, எந்த ஆண்டவனாலும் கூட. சான்ஸே இல்லை சார், கிளாஸ்க்குள்ளே வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் கோவமாக சொன்னோன்னே 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஜேகே உங்களை பார்த்துடுறான். இது அந்த பீஸ் ஆச்சு, இடிச்சு போன பீஸு. ஏய் நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம் நான் இந்த கிளாஸ் தான். ஓ சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பெஞ்சில் போய் உட்காந்து. பெஞ்சில் போய் 2 பேரும் உட்காந்துறாங்க. ஜேகேவும் தயங்கும் வந்து பாடம் நிறுத்தி இருக்காங்க. நம்ம தயங்கு கவனிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகே அப்படியே படுத்துடுறான். சார் பார்த்துட்டு சாக்பீஸை வச்சு ஒரே எரிஞ்சிடுறாங்க. டேய் எந்திடா, எப்போ பார்த்தாலும் உனக்கு தூக்கம் கேட்குதோ? எப்போ பார்த்தா நான் பாடத்தை முதல்ல நீ தூங்கிக்கிட்டே இருக்க. சார் வேணாம் சார், என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போகிறீங்க. உங்கள் மேட்டர்லாம் நான் வெளியே சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க. என்ன சாப்பீஸ் எடுத்து எறிகிறீங்க? அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவலாக ஸ்மெல் பண்ணிட்டு சொல்கிறான். சாருக்கு லைட்டாக அள்ளி விடுது. டேய் ஒன்றும் இல்லை நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து அவர் வாட்டுக்கு பாடம் ஆரம்பிச்சிடாரு. கிளாஸ் முடியுது, பிரேக் டைமு. கேண்டீன் போயிட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க டேபிளில் உட்காந்து. தயங்கும் ஜேகேவும் சிரித்து பேசிக்கிட்டே சாப்பிட்டு இருக்காங்க. ஜேகே உங்களை பார்த்துட்றான். கிட்ட சொல்லிட்டு தான் போகிறான் நம்ம ஜேகே. டேய் இர்றா தயம், நான் வந்துடுறேன். எங்கடா போகிற ஜேகே? இர்றா மயிரே, நீ சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்ட சொல்லிட்டு நேராக அவங்க டேபிளில் வந்து உட்காடுறான். நீங்கள் டக்குன்னு பயந்துட்டீங்க. யார் ஜேகே? ஜேகே தான். என்னடி மெதுவாக சாப்பிட்றீ? ஏன்டி இவ்வளோ வேகமாக சாப்பிட்ற? அது காலையில் சாப்பிடவே இல்லையா, அதான் பசிச்சிச்சு. ஓ அப்படியா, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்கான். உங்களை கூப்பிட்றான். வயன். ஜேகே சொல்லு ஜேகே. ஒரு விஷயம் நல்லா கேள்விப்பட்டுக்கோ, யாரையாவது பார்த்து சைட் அடிச்சேன்னு வச்சுக்கோ பசங்களை பார்த்து, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, புரியுதா? சைட் அடிக்கக்கூடாது, லுக்கு விடக்கூடாது, கண் அடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, புரியுதா? எல்லாம் பண்ணுறதா இருந்தால் நீ என்கிட்ட மட்டும்தான் பண்ணுற, புரியுதா வயன்? இந்த மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. என்ன பேசுகிற ஜேகே? இங்கே பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது நீ என்னோட பொண்டாட்டி, புரியுதா? எவனையாவது பார்த்து சைட் அடித்த முதல்ல என்ன மனுஷனாகவே இருக்க மாட்டேன், புரியுதா? நான் போகிறேன் சொல்லிட்டு ஜேகே வந்து போயிடுறான். ரொம்ப ஷாக்காக இருக்கீங்க, இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் லஞ்ச் முடியுது, காலேஜ் முடியுது, நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜேகேவும் வீட்டுக்கு போயிடுறான். கொஞ்ச நாள் போகுது. எப்பயுமே உங்களை டீஸ் பண்ணுவான். நீங்களும் ஜேகே ரொம்பவே டீஸ் பண்ணுவீங்க. ஜேகே லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜேகே ரொம்ப பிடிச்சி போயிடும் உங்களுக்கு. ஜேகேக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும். லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். கொஞ்ச நாள் போகுது. இப்படிதான் ஜேகே கூட எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஜேகேவும் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் உங்ககிட்ட. இதே நம்ம ஜேகே வந்து என்ன பண்ணுறான்னா, தூக்கமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கான். என்னடா இது தூக்கமே வர மாட்டேங்குது, என்ன இது, ஐயோ கடுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு தான் கால் பண்ணுறான் நம்ம ஜேகே. தயங்கு பார்த்துட்டு என்ன மச்சான் கால் பண்ணுறோம் என்னன்னு தெரியல. ஹலோ சொல்கிறா ஜேகே. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கேன், வேறு என்னடா பண்ணுவாங்க ஜேகே நைட் நேரத்தில்?
டேய் எனக்கு தூக்கமே வரலடா. தூக்கமே வரலையா? படுத்து தூங்கு, வரும் அதெல்லாம். 8 மணிக்காவே உனக்கு தூக்கம் வந்துடும் ஜேகே. டேய் மயிறு இளவெடுத்தவனே, செத்த மூதேவி, செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. நான் தூக்கமே வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தாயம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? சரி கோப்படாத. இப்போ என்னதான் பண்ண சொல்கிற சொல்லு ஜெகே. ஏன் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல தாயம். சரி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு ஜெகே. சொல்லி தொலைக்கிறேன். பையனை நினச்சியா ஜெகே? டேய் உனக்கு எப்படிடா தெரியும் நான் நினச்சது? அதான் நான் பார்த்தேன். நினச்சி பார்த்துட்டு ஆளப்பாரு. டேய் என்ன ஓவராக பேசுகிற? சாரி மச்சா, சும்மா எல்லாத்துக்கு. நீ வயனை லவ் பண்ணுறியாடா? டேய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னு தெரியல, அவகிட்ட பேசி சிரித்து அவ கூட அப்படியே ஒரு லைஃப் வாழணும்னு ஒரு ஆசை இருக்குடா. அப்போ கன்ஃபார்ம் லவ் தான்டா இது. ஜேகே நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட வயனை. என்னடா சொல்கிற தாயம்? என்ன பண்ணுற? நாளைக்கு காலேஜுக்கு வந்து ஒயனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற, புரியுதா? டேய் நான் இப்படிரா அவள் ஓகே சொல்லுவாளான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. டேய் அதெல்லாம் கண்டிப்பாக ஓகே சொல்லுவாடா. பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், புரியுதா? டேய் ஆனால் நாளைக்கு எப்படி? டேய் நாங்கள் பார்த்துக்குறோம்டா ஜேகே, நீ கவலைப்படாத. பாரு வேறு லெவலில் ரெடி பண்ணி அசத்துறோமா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி நான் ஃபோனை வைக்கிறேன்டா தாயம். சரி மச்சான், என் தூக்கத்தை எடுத்துட்டான். ஜேகே வந்து தயங்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு தூங்கிடுறான். தயங்கும் தூங்கிடுறான் ஃபோனை கட் பண்ணிட்டு. ஆனால் காலையில் விடியுது. எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னோன்னா எல்லாரும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்து ஜேகே கூப்பிட்டு, டேய் ஜேகே என்னடா சொல்கிறா தாயம்? ஆல் தி பெஸ்ட் மச்சான், லைஃபை வரல. பொன்னாட்டி பிள்ளை குட்டி. டேய் போடா அங்கிட்டு மயிறு, போய் வேலையை போய் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். ஜேகே வந்து தயங்க வந்து, டேய் எதுக்குடா இப்போ திட்டுற? உன் இதுக்கு தானே, நீ ஒரு மயிறு சொல்லுவான போயிரு. தயங்க வந்து போயிடுறான். ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. உங்க மேலே நிறைய கிஃப்டாக விழுகுது, பூவாக விழுகுது, நிறைய பவுல்ஸ்லாம் உடையுது. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஷாக்கில் நிற்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு, ஓய் இந்தாட்டி, ஓய் பஜ்ஜிமா இங்கே வாடி வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானா, நீங்களும் சைவபத்தில் போயிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறீங்க ஜேகே பக்கத்தில். ஜேகே பார்த்துட்டு, ஜேகே என்ன ஜேகே இதெல்லாம் உனக்காக தாண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்கு நான் பண்ணது? பரவாயில்ல, சூப்பராக பண்ணியிருக்க. ஆமாம் எதுக்கு இதெல்லாம்? இருடி வெயிட் பண்ண, ஏன் அவசரப்படுற? வந்து முட்டி போடுறான். நீங்கள் வந்து ஜேகே என்ன பண்ணுற? இருடி. ஷாக்கில் நிற்கிறீங்க. ஜேகே வந்து அந்த ரிங்கை எடுத்துகிட்டு, யூ மேரி மீ பண்ணாட்டி வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு எஸ் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் ரிங்கை போடுறான். எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க. தயங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கும்போது. பொண்டாட்டி ஹாப்பியாடி? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணுவீங்க. ஜேகேவும் பேக்கப் பண்ணுறான். அப்படியே உங்களை பார்த்துட்டு டக்குன்னு இழுத்து பிடிச்சி கிஸ், நீங்களும் பேக்கப் கிஸ் பண்ணுறீங்க ஜேகேக்கு. பொண்டாட்டி மேரேஜ் முடிஞ்சிச்சு. அப்படியே ஹனிமூன் போயிட்டு அப்படியே லாங் ட்ரைவ் போகலாம் மாட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஷை மூமெண்ட்டில் சிரிச்சிட்டு சி போடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே ஹக் பண்ணுறீங்க. ஜேகேவும் பேக்கப் பண்ணுறான். ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இதோட இந்த எபிசோட் ஒன் ஷார்ட் எபிசோட் ஜேகே எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் புது எபிசோடில் பார்க்கலாம். கிளம்புற டைம் வந்துருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன். லவ் யூ சராங்கி பூ பாய்.